உங்களுடைய ஈடுபாடு பொருளாதாரத்தில் அதிகமாக இருந்ததுக்கு எது காரணம்? இந்தியாவோட தலையெழுத்தே நான் மாற்றிடுவேன். இப்போ தமிழ்நாட்டு கடவுள்னு பார்த்தா 10 லட்சம் கோடின்றாங்க. ம் தவிர்க்க முடியாதது தானே அது? இந்த பொருளாதாரம் தான் உலகத்தையே ஆட்டி வைக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துருவீங்க. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னு கிடையாது. பட் இது என்ன ஆயிடுச்சுன்னா, அதனால் இந்த கடன் என்றைக்குமே அடையாது. வணக்கம். வணக்கம் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அரசியல்வாதி, இன்னொரு பக்கம் பொருளாதார நிபுணர், இன்னொரு பக்கம் யூடியூபர்னு பல முகங்கள் இருக்குது. ஆமாம் சார். உங்களுக்கு பிடித்த முகம் எது? இப்போ அப்படின்னு தனியாக ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபேசட்ஸ் ஆஃப் த சேம் பர்சன். ஒரே மனிதன் வேறு வேறு இன்ட்ரெஸ்ட்டு. மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்து பொருளாதாரம் அண்ட் எக்கனாமிக்ஸு. இப்போ அண்ட் அதுலேருந்து ஸ்டாக் மார்க்கெட்னால பொருளாதாரம். ஆக்சுவலி நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தவன். ஸ்டாக் மார்க்கெட்டை ஒழுங்காக பண்ணுறதுக்காக பொருளாதாரம் கற்றுக்கிட்டேன். அப்படியே அந்த பொருளாதாரத்தில் ரொம்ப டீப்பாக போயிட்டேன். ஸோ இந்த பொருளாதாரத்தில் டீப்பாக போனதுலேருந்து வந்தது தான் யூடியூப்பு, அரசியல் எல்லாமே. ப்ரைமர்லி பல சப்ஜெக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது பொருளாதாரம். உங்களுடைய ஈடுபாடு பொருளாதாரத்தில் அதிகமாக இருந்ததுக்கு எது காரணம்? ஒரு 1991 காலேஜ் முடித்து ஜஸ்ட்டு வெளில வந்திருந்தேன். இப்போ இந்தியாவுக்கு வந்து எங்கள் அப்பாலாம் வெளிநாட்டில் இருந்தார். அப்போ வந்து எங்கள் அப்பாவோட ஸ்டாக் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து கொண்டு வருவேன். செகண்ட் லைன் பீச் ரோடுக்கு போனோம். இப்போ எங்கள் வீடு ராயப்பேட்டா, இன்னும் ராயப்பேட்டாவில் தான் இருக்கேன். ராயப்பேட்டாலேருந்து நீங்கள் 21 பிடிச்சி பாரிஸ் போய் அங்கே செகண்ட் லைன் பீச்சில் தான் எல்லா புரோக்கரும் இருப்பாங்க. அங்கே போயிட்டு திரும்பி வரணும். அது ரொம்ப நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். 91 ஆக்சுவலி நான் படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். 91 வந்து மன்மோகன் சிங் முதல் ஸ்பீச் ஒன்று கொடுத்தார் பார்லிமெண்ட்டில். அதெல்லாம் அப்போல்லாம் எப்படின்னா, உங்களுக்கு தெரியாததில்ல, பட்ஜெட்டுக்கு முன்னாடியே அவசரமாக எல்லாம் சாமான் வாங்கிடுவோம். ஏன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் சாமான் விலை ஏறும். அது முதல்ல மாறினது அந்த பட்ஜெட்டில். ஸோ அவர் பேசுகிறத ரொம்ப கேட்டேன். அப்போல்லாம் நம்ம ஊரில் எப்படின்னா, யாருமே மார்க் வாங்காத வந்தான் போய் எக்கனாமிக்ஸ் படிப்போம். தட் இஸ் எந்த சப்ஜெக்டும் கிடைக்கலன்னா தொலைகிறது எக்கனாமிக்ஸ். அது மாதிரி ஒரு மோசமான சப்ஜெக்டுன்னு சொல்லி தான் நம்மளை வளர்த்துருந்தது அந்த பீரியடில். பட் உலகத்துலேயே எல்லா ஊர்லேயும் எக்கனாமிக்ஸ் படித்த ஒரு ஆளை எல்லோரும் போய் கெஞ்சி அவரை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கினாங்க அந்த சமயத்தில். உங்களுக்கு ஆமாம், அவர் வருவாராங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நாடே போய் ஒரு மனுஷன்ட்ட பொருளாதாரம் தெரிஞ்சவர்கிட்ட கூட்டின்னு வந்து உட்காத்தின போது, அப்போ அந்த பொருளாதாரத்தில் ஏதோ இருக்குது அப்படின்னு அதை கவனிக்க ஆரம்பித்தேன். அவர் பேச்சின நீங்களாம் நினைக்கிறது அவர் பேசலைன்னு ஒரு 10,000 ஸ்பீச்சுக்கு மேலே கொடுத்துருக்காரு. அவரோட 30 வருஷ கேரியரில் அட்லீஸ்ட் 10,000 ஸ்பீச்சாவது இருக்குது. அருமை. அந்த ஸ்பீச்சில் நீங்கள் ஒன்றொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுத்தில் ஒன்று பற்றி பேசுவார். நம்ம அந்த ஆளை போய் தேடி பார்த்து படித்தோன்னா நம்மளுக்கு ஏன் இதை அவர் சொல்கிறாருன்னு கனெக்ட் ஆகும். இந்த முதல் ஸ்பீச்சில் எனக்கு ஏன் கனெக்ட் ஆச்சுன்னா, விக்டர் ஹியூகோவை கோட் பண்ணார் அவர். அப்போல்லாம் வந்து நாடிடெயிலில் வரும், ஹன்ச்பேக் ஆஃப் நாட்டர் டேம். ஆமாம். இந்த ஒரு நோபடி கேன் ஸ்டாப் அன் ஐடியா whose time has come that India take her rightful place in the committee of world nations is one such idea-ன்னாரு. அதாவது இந்தியாவோட தலையெழுத்தே நான் மாற்றிடுவேன்னு அந்த விக்டர் ஹியூகோ வச்சு சொன்னார். ஒரு 3 வருஷம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அவர் தலையெழுத்தை மாற்றினார். ஆமாம், உண்மைதான். அதில் வந்த ஒரு ஈடுபாடுனால அந்த ஸ்பீச்சை அவர் அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, யாரை பற்றி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு அந்தந்த புஸ்தகத்தை வர வச்சு நம்ம படிக்க இந்த உலகத்தையே ஆட்டி வைக்கிறது இந்த பொருள். நம்ம ஏதோ இன்ஜினியரு, நம்ம ஏதோ வெட்டி கிழிக்கிறோன்னு நினைக்கிறோம். இந்த பொருளாதாரம் தான் உலகத்தையே ஆட்டி வைக்கிறது. ஒரு நாட்டோட தலையெழுத்தை எழுதணுன்னா ஒரு பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ கிடையாது. இந்த பொருளாதாரம் எவன் நடத்துகிறானோ அவன் தான் தலையெழுத்தை மாற்றுறான்னு அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதை ரொம்ப டீப்பாக படித்தேன். இதில் வந்து ஓரளவுக்கு ஒரு நிபுணத்துவம் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சது? எனக்கு நிபுணத்துவம் இன்னும் வந்ததா எனக்கு தெரியல. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னு கிடையாது. பட் இது என்ன ஆகிடுச்சுன்னா, நார்மலாக பொருளாதாரம் படித்தவங்க பேசினாங்கன்னா மற்றவங்களுக்கு புரியாது. நீங்கள் புரிகிற மாதிரி நான் பேசுகிறதுனால நாங்கள் எக்ஸ்பர்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கடன் சுமையில் இருக்குது அப்படின்றது தான் வெளியில் எல்லாருடைய கருத்தாக இருக்குது.
அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எல்லா எல்லா நாடு முடியாதா? ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். கடன் வாங்காட்ட ஒரு நாடு கடன் வாங்கலைன்னா அதோட பேங்கிங் சிஸ்டமே நடத்த முடியாது. ஸோ உங்களோட மூல பேங்கிங் சிஸ்டமோட ஆதாரமே வந்து கவர்மெண்ட் பாண்டு தான். இந்த கவர்மெண்ட் கடன் பத்திரம் தான் உங்களோட பேங்கிங் சிஸ்டமோட மூலாதாரமே. ஸோ நீங்கள் கடன் வாங்காத நாடு இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஸோ எல்லா நாடும் கடன் வாங்குகிறாங்க. எந்த அளவுக்கு கடன் வாங்குகிறாங்க, அந்த கடனை வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த கடனை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு உங்கள் பட்ஜெட்டில் எவ்வளோ போகிறது, இதெல்லாம் தான் முக்கியம். கடன் வாங்காத நாடு இருக்கவே முடியாது. இப்போ தமிழ்நாட்டு கடன்னு பார்த்தா 10 லட்சம் கோடின்றாங்க. தவிர்க்க முடியாது தானே அது? இல்லை, இப்போ தமிழ்நாடோட கடன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் தடுக்க முடியும், ரொம்ப ஆபத்தான நிலைமையெல்லாம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டேட் இவ்வளோ தான் வாங்கலாம் அப்படின்னு ஆர்பிட்ரியாக அவங்களும் டிசைட் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பருக்குள்ளே தான் ஸ்டாலின் வாங்கியிருந்தார். அதில் மாற்று கருத்தே எனக்கு கிடையாது. கரெக்டாக தான் வாங்கியிருந்தார். அந்த எல்லைக்குள்ளே தான் இருந்தது அது. இப்போ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தனி நபர் மேலேயும் இவ்வளோ பெரிய கடன் சுமை இருக்குது. நீங்கள் அடைக்கவே போகிறதில்ல. எந்த நாட்டிலையும் அப்படி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துருவீங்க. உலகத்திலே இருக்கிற பெரிய கடன் வாங்கின நாடு அமெரிக்கா, ரெண்டாவது ஜப்பான். அவங்க தான் இருக்கிறதுலையே ரொம்ப ஃபார்வர்ட் லுக்கிங் நேஷன். நீங்கள் இப்படியெல்லாம் பார்க்கும் ஒரு ஆளைக்கு இவ்வளோ கடன் அப்படிலாம் கிடையாது. ஒரு நாட்டோட வரவு செலவு கணக்கில் வர பற்றாக்குறையாக அவங்க கடனாக வாங்கிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பீரியட் வரைச்ச அந்த பணத்தை கடனை அடைச்சிட்டு திரும்பி வாங்கிப்பாங்க. அதனால் இந்த கடன் என்றைக்குமே அடையாது. இப்போ நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளாதார தன்னிறைவு அப்படின்றது பல பேருக்கு இல்லை. இதுலேருந்து எப்படி தான் மீண்டு வரலாம் அவங்களாம் நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். 1900 நீங்கள் என்னோட மோர் எக்ஸ்பீரியன்ஸ் 90 முன் 91 பின் அப்படின்னு நீங்கள் இந்தியாவோட பொருளாதாரத்தை ரெண்டாக பிரிச்சிடலாம். 91க்கு முன்னாடி நீங்கள் ஆக்டிவாக இருந்திருக்கீங்க, நீங்கள் வெளிநாட்டுக்கும் போயிருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு $700 வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கட்டப்பட்டு ஒரு பாஸ்போர்ட்டை கொடுத்து $750 $1000 வாங்கணும். நீங்கள் சிங்கப்பூரில் போனால் அங்கே இருக்கிற ஒரு இந்தியன்ட்ட ஏதாவது பேசி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், திரும்ப வந்து கணக்கு கொடுக்கணும், திரும்பி வந்து கணக்கு கொடுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ. அதனால் பொருளாதாரங்கிறது 91 91 பின்னாடின்னு ஒன்று. 2003லேருந்து 2012 வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு பொருளாதாரத்தில் எல்லாத்தையுமே ஒரு பொற்காலம்ங்கிறது 2003லேருந்து 2003 எண்டுலேருந்து 2012-13 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ ஒரு பேட் பீரியடில் போயிட்டுருக்கோம் நம்ம. நீங்கள் ஒரு பேட்டையில் சொல்லியிருந்தது பார்த்தேன், பிள்ளைகளை வளர்க்குறதுல வந்து நாம் வசதியாக இருக்கோம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பென்ஸ் கார் கொடுக்குறது, அவங்களை ஆடம்பரமாக வாழ வைக்கிறது தப்பு அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து வசதியாக இருக்கேன், என் பிள்ளைகளுக்கு அந்த வசதியை நான் மறுக்கும்போது அவங்களுக்கு எனக்கு ஒரு ரிஃப்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நீங்கள் வந்து சுயமாக சம்பாதிச்சிருப்பீங்க, நீங்கள் சுயமாக சம்பாதிச்சு மகன்களோ புரிஞ்சுக்குவாங்களா? புரிஞ்சுக்கிட்டேன்னா இப்போ நீங்கள் 2 பேர் நான் சொல்கிறேன் தைரியமாக, இது தமிழ்நாடு தானே. ரத்தன் டாட்டா இறந்துட்டார் இப்போது. அவரை பற்றி ஒரு புஸ்தகம் வந்திருக்கு. இந்தியாவில் அதுக்கு மேலே ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கவே முடியாது. இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் படுத்துலேருந்து தூங்குறது ஒரு டாட்டா கம்பெனி ப்ராடக்டை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. கரெக்ட். ஏதாவது ஒரு இடத்துல டாட்டா உங்களை லைஃப்பை இருக்கார் பார்ட் ஆஃப் இட்டு. அவரை மாதிரி ஒரு பையனை கூட அவங்க அப்பா வந்து அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்பிச்சும்போது நீ பிளெயினை தொடச்சி சம்பாதிச்சு காசு வாங்கிக்கோன்னு தான் சொன்னாரே தவிர, இந்தா தம்பி நீ தான் ராஜா. இன்ஃபேக்ட் அந்த புஸ்தகத்தில் வந்து அவரோட ப்ரொஃபஸர் இந்தியாவுக்கு வராரு, அவரோட வீடை பார்த்து அசந்துடுறாரு. யாரோட டாட்டாவோட வீடு பாம்பேயில் 50 பெட்ரூம்னு இருக்கிற வீட்டில் அவங்க பாட்டி இருக்கிறாங்க, பட்லர் அது மாதிரி 50 பேர் இருக்காங்க. வீட்டில் 2 ராயல்ஸ் ரைஸ் நிற்குது. அந்த வீட்டு பையன் போய் பிளெயினை நம்பி தான் பணம் வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் தான் பையன் அப்படி இருக்கிறான். நீங்கள் டாட்டா ஐபிஎல்னு பேர் இருக்குது, ரைட்டுங்களா? நீங்கள் டாட்டா குடும்பத்தில் இருக்கிற பசங்களை வந்து அங்கே டான்ஸ் ஆடி ஆவாரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை. அதே அம்பானி பசங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒரு அம்பானி போண்டி ஆகிட்டான், இன்னொருத்தன் 2 பேரில் ஒருத்தன் போண்டி ஆகிட்டான். டாட்டாக்காரன் யாராவது போண்டி ஆகி கடன் கட்டாத டாட்டான்னு யாரையா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் வித்தியாசம். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு பொறுப்பை சொல்லித்தரீங்க. பணங்கிறது வந்து ஒரு கத்தி மாதிரி, அதை நீங்கள் பழத்தையும் வெட்டிக்கலாம், கையும் வெட்டிக்கலாம். பணத்தோட அருமையை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னா அது ஒரு பெற்றோரோட கடமை. அது எப்படி வந்து பசங்களுக்கு நீங்கள் பல விஷயம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து பணத்தையோட அருமையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒரு பெற்றோரோட கடமை. நீங்கள் எடுத்த உடனே வந்து கையில் ஒரு 5000 ரூபா கொடுத்து நீ என்ன வேணா பண்ணுன்னா பையன் எப்படி இருப்பான்? கெட்டு தான் போவான். எதனால் அம்பானி இப்படி நடந்துக்கிறான்னு நினைக்கிறீங்க? புது பணம்.
அவங்க பரம்பரை பணத்துக்கும் புது பணத்துக்கும் வித்தியாசம் வித்தியாசம் இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. எந்த பரம்பரை வீட்டில் ஒரு 4 தலைமுறையாக 5 தலைமுறையாக பணக்காரங்க வீட்டில் அது மாதிரி நடக்கவே நடக்காது. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. 3-4 தலைமுறையாக பணக்காரத்தை இருக்கிற வீட்டில் அடித்து வளர்த்து சாதாரணமாக இருக்குது. எனக்கு தமிழ் சினிமா ரொம்ப தெரியாது. இப்போ ரீசெண்டாக அரவிந்த் சாமியோட 2-3 இன்டர்வியூ பார்த்துருக்கேன். அரவிந்த் சாமியோட அப்பா விடி சுவாமி பெரிய பணக்காரர். ஆமாம். அவர் பையனை எப்படி வளர்த்துருக்கிறாரு. பிடி சாமியோட அடாப்டட் சன் அவர். அவர் தான் வளர்த்தார். அவர் சொல்கிறத பார்த்தா சின்ன வயசுலேருந்து அவரை கூட்டி வளர்த்துருக்காரு. ஆமாம். எங்கள் ஒரிஜினல் அப்பாவே எனக்கு சரியாக தெரியாதுங்கிற மாதிரி தான் அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு. உண்மைதான். ஆனால் விடி சுவாமி எப்படி வளர்த்தாருன்னு ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு. ஒரு நாளைக்கு 5 ரூபா 10 ரூபா தான். பா அவர் சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல. அந்த பாக்கெட்டுக்கு மணிக்கு மேலே நீங்கள் கேட்கக்கூடாது. எங்கள் அப்பாவை பார்த்தா எனக்கு பயம். தமிழ்நாட்டில் அரவிந்த் சாமி மாதிரி சரியாக வளர்க்கப்பட்ட தொழில் பிரமுகருடைய பசங்க அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்லுவீங்க? அது எதுக்கு சார் என் வாயை கிள்றீங்க? நான் 2 பெரிய இந்தியா லெவலில் பேசிட்டோம், அதோட விட்டுருவோம். தமிழ்நாடுங்கிறது ரொம்ப பர்சனல் ஆகிடும். வெளியே நம்ம இந்தியா லெவலில் 2 பெரிய எக்ஸாம்பிளை காமிச்சிட்டேன் உங்களுக்கு. பிள்ளைகளை வளர்க்குறதுல உங்களுடைய தந்தையுடைய பொறுப்பு தான் மிக அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்படி இல்லை. என்னோடய இதில் எங்கள் அம்மா தான் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இதில் வந்து தந்தைன்னு அப்பா மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும்னு இல்லை, அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னோடய அப்ரிங்கிங்கில் சின்ன வயசில் எங்கள் அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். பொதுவாக இப்போ எல்லாருக்குமே ஒரு கொஷின் இருக்குது, படித்து முடித்தோடனே நாம் வந்து ஒரு வேலைக்கு போகிறதா இல்லை சொந்தமாக தொழில் தொடங்குறதா அப்படின்னு. நீங்கள் எது வந்து சஜஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க? அது ஒருத்தரோட மனநிலையை பொறுத்து இருக்குது. பட் நான் வந்து என்றைக்குமே வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது. நான் என்றைக்குமே ஒரு நாளைக்கு கூட ஒரு 5-6 மாதம் டிசிஎஸில் நான் வந்து நீங்கள் இல்லை முதல்ல வேலைக்கு போல் ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். பட்டு நான் சம்பாதிக்கணும்னு வந்த உடனே நான் சொந்த தொழில் தான். அதனால் உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் வேலைக்கு போகிறது கிடையாது? என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த வாட்டி இந்த காலத்தில் வந்து பல பேர் வந்து பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பாவோட தொழில் வந்து தப்புன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு அப்பா ப்ளம்பராக இருக்கிறான்னு வைங்க, பையன் வந்து ஐடி இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறான். இதில் என்ன தவறு பண்ணுறான்னா, அந்த ப்ளம்பராக தொழிலை எடுத்து செஞ்சான்னா அவனோட சம்பாத்தியம் ஐடி இன்ஜினியரோட பல மடங்கு இருக்குங்கிறது அவனுக்கு புரியலை. அப்பா அம்மா பண்ண முன்னோர்கள் பண்ண தொழிலை வந்து இப்போ நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. எடுத்துட்டா டெஃபினட்டாக சொசைட்டிக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஸோ அந்த ப்ளம்பர் தொழிலே நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அப்படி இல்லை. இன்றைக்கி ஒரு நான் மற்றத்தை விட்டுருங்க, இன்றைக்கி ஒரு ப்ளம்பருங்கிறவர் மினிமமாக ஒரு நாளைக்கு 1000-1500 ரூபாய்க்கு இல்லாமல், நான் சொல்கிறது வெறும் லேபர் மட்டும், அது இல்லாமல் இருக்க மாட்டார். கான்ட்ராக்டில் ஜாபுன்னு ஒன்று எடுத்தார்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 1000-2000 ரூபாய்க்கு கம்மியாக கிடையாது. ஒரு மாதத்துக்கு 60-70,000 ரூபா. நீங்கள் வந்து ஒரு ஐடி இன்ஜினியராக போனீங்கன்னா கையில் அவ்வளோ பணம் வரத்துக்குள்ளே நீங்கள் 10 வருஷத்துக்கு தாண்டிடும். 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பளமோ ஸ்டார்டிங் சேலரியோ ஐடியில் இன்றைக்கும் அதே ஸ்டார்டிங் சேலரி தான். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஏசி ரூமில் கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நோகாமல் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து இந்த காலத்து பசங்கள் தான் இருக்குது. கொஞ்சம் கடுமையாக வேலை செஞ்சு தொழில் செஞ்சாங்கன்னா பல பேருக்கு, நீங்கள் ஒரு சிறு தொழில் செஞ்சீங்கன்னா பல பேருக்கு வாய்ப்பு கூட கிடைக்கும். ஒரு தனி மனிதராக என்னுடைய ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை நான் எப்படி பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வரவு எவ்வளோன்னு முதல்ல நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசம். நம்மளுக்கு வரவு என்னன்னு தெரியும், வரவு தெரிஞ்சப்புறம் தான் நம்மளுக்கு செலவு. கவர்மெண்ட்டுக்கு செலவு ஃபஸ்ட்டு, வரவு தெரியாது. உங்களுக்கு வரவு இவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சால் வரவோட ஒரு 8 அணா கம்மியாக நீங்கள் செலவழிச்சிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஃபைனான்ஸ் மேனேஜர். நீங்கள் வரவு 10 ரூபா செலவு 12 ரூபா பண்ணிங்கன்னா யூ ஆர் நாட் அ குட் ஃபைனான்ஸ் மேனேஜர். பட் அது எல்லாருக்கும் சாத்தியமாகிறது இல்லை. இல்லை, நிச்சயமாக சாத்தியம்தான். நான் திரும்பி சொல்கிறேன்னே, இப்போ ஈஸியாக கடன் வாங்குறதுங்கிறது 91க்கு அப்புறம் இந்த ப்ரைவேட் பேங்க்கெல்லாம் வந்த பிறந்தான். நம்ம முக்கால்வாசி பேர் என்ன மறந்துடுறோன்னா 91க்கு முன்னாடி ஒரு காலம் இருந்தது. அப்போ ஒரு சாமானியன் பேங்குக்குள்ளேயே போக முடியாது. நீங்கள் இதை விட்டுடுங்க, எது கடன் வாங்குறத விட்டுருங்க, பேங்க்கில் போய் அக்கௌண்ட்டே திறக்க முடியாது. ஆமாம், பேங்க்கில் போய் நீங்கள் அக்கௌண்ட்டே திறக்க முடியாது. அதனால் ஒரு ஷார்ட்டேஜஸை ஹேண்டில் பண்ண எக்கானமியை அவங்க பார்த்தது கிடையாது. நான் ஒரு செல்வந்தர் வீட்டில் பையன் பிறந்தாலும் கார்த்தால் போய் பாலில் க்யூவில் நின்று இருக்கேன், ப்ரெட்டுக்கு க்யூவில் நின்று வாங்கியிருக்கிறேன். ஸோ ஒரு ஷார்ட்டேஜஸ்னு ஒரு ஃபோன் அப்ளை பண்ணோன்னா 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் ஃபோன் வரும். 1500 ரூபா கட்டினா 6 மாதத்தில் ஃபோன் வரும். சிமெண்ட் வாங்கணுன்னா ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கும். ஒரு எக்கானமியே ஒரு ஷார்ட்டேஜில் இருக்கும்.
அப்போ இருந்த ஒரு நல்ல பழக்கத்தை நான் பார்க்குறது என்னென்னா, மக்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருந்தது, குடும்பம்னு இருந்தது, ஒரு சொசைட்டின்னு இருந்தது. இப்போ உங்கள் வீட்டில் சர்க்கரை கம்மியாக இருந்தால் பக்கத்து வீட்டிலேருந்து சர்க்கரையை வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு டம்ளர் சர்க்கரையை வாங்குவாங்க, அரை டம்ளர் சர்க்கரையை வாங்குவாங்க. டிகாஷன்லாம் வாங்குறதெல்லாம் இருந்து. அதான் நீங்கள் சொல்கிறீங்களே. ஸோ ஒரு சொசைட்டி அட்ஜஸ்ட் பண்ணி தானே போனாங்க. இப்போ மாத கடைசி வந்துடுச்சு, என்கிட்ட செலவுக்கு பணம் இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்குது, நான் இன்றைக்கி வாங்கிட்டு 3ஆம் தேதி 4ஆம் தேதி என் சம்பளம் வந்தோடனே திரும்பி அந்த ஒரு டம்ளர் சர்க்கரையை திரும்பி கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நான் அந்த காலம்லாம் இருந்தது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி எப்படி இருக்குன்னா வந்து ஒரு ஃப்ளாட்டில் வந்து பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட நம்ம தெரியாமல் இருக்கும். உண்மைதான். அது ஏன்னா இப்போ இந்த பேங்க்கெல்லாம் வந்துடுச்சு, உங்களுக்கு ஈஸியாக கிரெடிட் கொடுத்துட்றான். 50,000 சம்பளம் வாங்கினா 3 லட்ச ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு கொடுத்துட்றான். அந்த கிரெடிட் கார்டை தேய்ச்சிடுறீங்க, பக்கத்து வீட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க. அன்றைக்கி பேங்க் கிடையாது, பக்கத்து வீட்டில் பெல் அடித்து கேட்டால் தான் கிடைக்கும். அது மோர் ஆரோக்கியமாக இருந்ததுன்னு எனக்கு இன்றைக்கி தோணுது. இன் கேஸ் ஆஃப் நீங்கள் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் கேட்குறீங்களே, அதுக்கு வரவெல்லாம் இருந்தது. யாரும் வந்துட்டு போய் ஹாஸ்டலில் தங்குற மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் எங்கேருந்தா ஊர்லேருந்து மெட்ராஸுக்கு வந்தீங்கன்னா, யாராவது மாமா வீடு சித்தப்பா வீட்டில் தஞ்சம் அடைஞ்சிட்டு வேலை தேடிட்டு வேலைக்கு போவாங்க. அந்த காலத்தில் எங்கள் வீட்டிலலாம் நிறைய பேர் அது மாதிரி வந்திருக்காங்க. ஊரில் அத்தை பசங்க மாமா பசங்க வருவாங்க, தங்குவாங்க. அப்புறம் யாராவது ஃபோன் பண்ணி தெரிஞ்சவனுங்கிற சர்க்கிளில் நெட்வொர்க் மூலமாக தான் வேலை கிடைக்கும். வேலைக்கு போன அப்புறம் ட்ரிப்ளிகேனில் போய் தங்குவாங்க. அப்புறம் கல்யாணம் ஆகி வீடு வாங்கி அதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு சொசைட்டி வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் யூனிட்டாக இருந்தது அந்த காலத்தில். இன்றைக்கி பணம் நிறைய பழக்கம் வந்ததுனால இந்த கோஆப்ரேட்டிவ் யூனிட் போயிடுச்சு, அண்டு ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் போயிடுச்சு. அப்படி தங்குறத பல பேர் விரும்புறதில்லை, தங்களுடைய சுதந்திரம் போயிடுது அதான் அப்படின்னு நினைக்கிறேன். சுதந்திரம் ஏன் வந்தது? பேங்க்கு நிறைய கையில் காசு கொடுக்கறதுனால உங்களுக்கு சுதந்திரம் வந்தது. இப்போ வயத்துக்கு காலியாக இருந்தால் சுதந்திரத்தை பற்றி பேசுவோமா? வயிறு ஃபுல்லாக இருக்கிறதுனால தானே நம்ம சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோம். கிரெடிட் கார்டு வரமா சாபமா? ரொம்ப சாபம், பெரிய சாபம். கிரெடிட் கார்டுனால பயனடைச்சதோட நஷ்டமாய் போன மோசமான குடும்பம் தான் ஜாஸ்தி. இதெல்லாம் ரெகுலரேட் பண்ணுறதுக்கு அரசாங்கத்தில் விதிமுறைகளை கொண்டு வர டெஃபினட்டாக இருக்குது. அப்படி இருந்தாலும் மக்கள் வந்து வாங்குறாங்கல்ல. ரிசர்வ் பேங்க் சொல்கிறான், எல்லாம் சொல்கிறான். ஆனால் ஹியூமன் கிரீடுங்கிறது இதெல்லாம் நான் பேராசை தானே. மொத்தம் நாங்கள் அட்டை தரேன், நீ எவ்வளோ வேணால் தேய்ச்சிக்கலான்னா நம்ம உடனே தானே தேய்க்கணும். இப்போ பேடு லோனுன்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு 30,000 கொடுப்பேன், அதுக்கு வந்து இப்போவே 27,000 கையில் கொடுக்குறான். 3 மாதத்தில் நீங்கள் 10 கொடுக்கணுங்கிறான். அது நீங்கள் 3,000 தான் வட்டின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக வட்டி அது 600% வட்டி வரும். சரி, வாங்கிறதுக்கு மக்கள் இருக்கிற வரைக்கும், கொடுக்க ஆள் இருக்கிற வரைக்கும் யாரும் வந்து சர்க்காரை நீங்கள் ப்ளேம் பண்ணவே முடியாது. ஒரு வட்டி கணக்கு போட்டு பார்க்கணும்ல. அவசரத்துக்கு என்ன கொடுத்தாலும் அது வாங்கி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணால் பரவாயில்ல, வாங்கிட்டு கன்சியூம் பண்ணுறதுக்கு தானே வாங்குகிறோம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அபாயம் இன்னும் பல மடங்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் அபாயமே கிடையாது. எப்படி சொல்கிறீங்க? என்ன அபாயம் இருக்குது? இல்லை, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களே உங்களுக்கு லெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் செபி ரூல்ஸ் படி யாருமே லெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் போய் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, எல்லா புரோக்கிங் கம்பெனியும் கொடுக்குறாங்கல்ல. இல்லை புரோக்கிங் கம்பெனியால் கடனே கொடுக்க முடியாது. இப்போது புரோக்கிங் கம்பெனி என்ன பண்ணுவான்னா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியோட டைப் பண்ணி 18% கடன் கொடுக்குறான். அவன் என்ன அட்ராக்டிவ் அதானே சொல்கிறான். நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்ஸ் இப்போ இன்றைக்கி வந்து கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குங்க, நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். அதெல்லாம் போயிடுச்சு, அந்த காலம்லாம் மலை ஏறிடுச்சு. நீங்கள் 10 லட்ச ரூபா கொண்டு வந்து போய் கொடுத்துட்டு அதை ப்ளெட்ஜ் பண்ணி 18% வட்டி கொடுத்தீங்கன்னா இன்னொரு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம். வட்டிக்கு கடன் கொடுக்குறா நீங்கள் வாங்கினா அது நம்ம தப்பு தானே. இப்போ நீங்கள் போய் பேங்க்கில் தங்கத்தை வச்சு வட்டி வாங்கினீங்கன்னா 10%, அதே தங்கத்துக்கு வச்சு அவன் 18% கொடுக்குறானா நீங்கள் ஏன் வாங்குறீங்க? சார், கொடுக்கவும் நிறைய பேர் இருக்கான், வாங்குறது நீங்கள் தானே. எதுக்கு கொடுக்குறவனை ப்ளேம் பண்ணணும்? கடன் வாங்குறது யார்? நீங்கள். கையெழுத்து போடுறது யார்? நீங்கள். அப்புறம் ஏன் கொடுக்குறவனை ப்ளேம் பண்ணுறீங்க? ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பல பேர் பணத்தை அதில் தானே தொலைச்சிட்டு இருக்காங்க. அது நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு லாபம் சம்பாதிக்க முடியுமா? லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். ஆனால் அவருக்கு லாபம் வந்து எனக்கு நஷ்டம் பண்ண. ஸ்டாக் மார்க்கெட்டில் இது மாதிரி ஷேர்ஸ் வாங்குறது வந்து பெட்டரா? அதான் செபி சொல்லிட்டானே, அது எங்கள் கோல்டே இல்லை, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு.
இப்போ சடனாக ஒருத்தர் வந்தார் 8 மணிக்கு, அப்பப்போ 8 மணிக்கு அவதாரம் எடுப்பார். ஒரு வாட்டி வந்து 500 ரூபா செல்லாதுன்னார், 1000 ரூபா செல்லாதுன்னார். ஒரு நாளைக்கு 8 மணிக்கு வந்து ஒந்தங்கன்னா எந்தங்கன்ட்டார்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ தங்கங்கிறது உங்களோட கடைசி லைன் ஆஃப் டிஃபென்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.